இது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும், ஏன் உலகத்துல கூட, உலக அரசியல்ல கூட இது உண்டு. நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும், அது மறைமுகமா நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும், நமக்குள்ள 1000 சண்டை இருக்கும், அது ஒரு பங்காளி சண்டை மாதிரி. ஆனா புதுசா ஒருத்தன் களத்துல இறக்கிட்டு அந்த புதுசா ஒரு ஆளை வந்து இவ்வளவு பெரிய ஒரு அலையை ஏற்படுத்துவார்னு நினைக்கல. அதுதான் இப்போ என்னடா இது இப்படி பண்ணிட்டுமே. என்னன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், விஜய்க்கான அரசியல், விஜய் உள்ள வந்துட்டா நம்ம திரும்ப சொல்றதானது, அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க, அவங்களுக்கு எந்தவித எதிர்வினையும் காட்டாதீங்க, எந்தவித குடைச்சலும் கொடுக்காதீங்க, அது அவர்களுக்கு அப்படியே சாதகமாக மாறும். விஜய் இடத்தில் யாரு புதுசாக, கேப்டன் விஜயகாந்துக்கு தான் நடந்தது. கல்யாண மண்டபத்தை இடிச்ச போது வந்த விஷயம்தான். நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டின கல்யாண மண்டபங்க அது. அதுக்கும் பாலம் வர்றதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்கன்னு அவர் கொடுத்த அந்த ஆனந்த உடலில் கொடுத்த அந்த பேட்டி, அது இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அதெல்லாம் மீறி அரசியல்வாதி விட்டுருங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை பேசியே ஆவணங்க. வந்து இப்போ வராங்க பாருங்க, ஒவ்வொரு சினிமாக்காரங்களா வெளியே வராங்க பாருங்க. ஒருத்தர் மொட்டை மாடியில் நின்று ஒரு ஹீரோ விசில் அடிச்சு இது பண்றாரு. இவங்கெல்லாம் தைரியமா வந்து நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏதாவது இடத்துல கோடு வேடாவது உங்களால கொடுக்க முடிஞ்சுதா? எனக்கு சிலம்பரசனை பாராட்டுறேங்க. கோடு வேடோட வந்தார். எஸ்டிஆர் கோடு வேடோட வந்தார். ஒயிட் ஷர்ட்டு, பழுப்பு நிற பேண்ட்டு. டிஆர் கூட புகழ்ந்து பேசினார். வரட்டும் விஜய், அவரே கூட ஒரு வீடியோலாம் போட்டிருக்காரு வந்து, அதெல்லாம் கூட நிறைய பேர் கேலிலாம் பண்ணியிருந்தாங்க வந்து. ஆனால் மற்ற நடிகர்கள் யாருமே வாயை திறக்கல, யாருமே திறக்க மாட்டாங்க. ஆனால் விஜயோட நெருக்கமானவர்களே அதை பற்றி இதுவே பண்ணல. நெல்சன் ஏதோ ட்வீட் போட்டிருக்காரு வந்து, டைரக்டர் நெல்சன் வந்து, ஹிஸ்டாரிக்கல் வெற்றி விஜய் அண்ணா இனி ஏதோ ஒன்று போட்டிருக்காரு வந்து. ஓட்டே போடலைங்க. லோகேஷ் கனகராஜ் ஏதோ ஃப்ளைட்டு கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டு பிடிக்க போனாராம், ஓட்டு போட முடியாது போயிடுச்சு. அது அவர் கூட சொல்ல, ஆர்ஜே பாலாஜி ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டே கிடையாதா? ஏன் கோயம்புத்தூர்னா அப்படி ஒன்றா இதுல ஜம்மு காஷ்மீர்லயா இருக்குது, இல்லை இது வந்து அசாம்லயா இருக்குது, இது இருக்குது கோயம்புத்தூர். பஸ்ல ஏறி உட்காந்தா கூட போயிட்டு இருக்கலாம் வந்து. ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னா பயந்தவர்கள். எப்படி பயந்தவர்கள்னா, அங்கேயே நமக்கு இருக்கணும், இங்கேயே இருக்கணும், விஜய் அண்ணாவும் வேணும், அவங்க தயாரிப்பு நிறுவனம் வேணும், சன் பிக்சர்ஸும் வேணும், நமக்கு வந்து சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவரு தான், விஜய் தான் ஜனநாயகன்ல இவங்கெல்லாம் எடுத்து போய் நடிக்க வைக்கிறது, இவங்கெல்லாம் எடுத்து போய் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், விஜய் வைத்து படம் பண்ணி, விஜய் வைத்து டைரக்ட் பண்ண அந்த இயக்குநர்களுக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம். உங்க வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த 10 இயக்குநர்ல ஒரு 5 பேரை இவங்கெல்லாம் இப்போ வந்து வாழ்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஆனால் முதல் வாழ்த்து திரைத்துறையிலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வலைதளத்தில் சிவகார்த்திகேயன் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள். அந்த நன்றி கடன் தான்.